ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் எல்லாரோட ஃபேவரட் ரெசிபியான பிரெட் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதோட ஓரங்களெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணல, அதோடு போட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பிரெட் துண்டுகளை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரெட் துண்டை சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் துண்டுங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சிங்கன்னா பிரெட் துண்டு எல்லா எண்ணெயும் உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், பிரெட் ஸ்லைஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பிரெட் துண்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை கம்பி பதத்துக்கெலாம் வர தேவையில்லை. அந்த சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்குது தண்ணி. இதில் நம்ம இப்போ பொரிச்சு வச்சுருக்க பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியை இந்த பிரெட் துண்டுகள் நல்லா உறிஞ்சி அது எல்லாமே தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் பிரெட் துண்டுகள் நல்லா உறிஞ்சிடுச்சு, தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்மளோட ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.